ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் 19/11/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கெல்லாம் இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு புதன்கிழமை நமக்கு வாய்த்தால் மிகவும் அருமையாக இருக்கும். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. இன்று அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடியதாக உள்ளது. தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்களெல்லாம் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் ஆரம்பமாகி இன்று 3ஆவது நாள். இந்த விரத மாலை அணிந்தவர்கள் காலை மாலையிலே குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சரண கோஷங்கள் எழுப்பி பஜனைகள் பாடி ஐயப்பனை வேண்டி புகழ் மாலைகளை பாடி பிரார்த்தனைகள் செய்வது, சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்ற 18ஆம் படி பூஜைகளிலே கலந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருவது. இந்த மாலை அணிந்தால் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களைப் போல் இல்லாமல் மாலை அணிந்ததும் நமக்குள்ளே ஐயப்பன் வந்து விடுகின்ற காலம் என்கின்ற வகையிலே சாந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும், பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இது மாலை அணிந்த சுவாமிகளுக்கு இவ்வாறான அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் நிறைந்த விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். அதனாலே தான் பெற்ற தாய் தகப்பன் முதல் கொண்டு எல்லோரும் சுவாமி சுவாமி என்று அழைப்பார்கள். அந்த சொல்லுக்கு நாம் தகுதியானவர்களா? அந்த சொல்லுக்கு நம்மை அழைப்பதற்கு நமக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியங்களை நீக்கி நல்ல எண்ணங்களோடு புனிதராக ஐயப்பனுடைய சிந்தனையிலே இருந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த புனிதமான விரதமாகிய இந்த ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானத்திலே இருக்கின்றவர்கள் தூய்மையாகவும் தூய்மையான உணவுகளை உண்டு கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு வீட்டிலே வசதி இல்லை, நாம் ஹோட்டலிலே தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உள்ளவர்கள், நமக்கு வீடு தூரத்தில் இருக்கிறது அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டுக்கும் போயிட்டு வர முடியாத சூழல், நமக்கு கடையிலே தான் சாப்பிட்டாக வேண்டும், சைவ ஹோட்டலில் தான் சாப்பிட வேணும் என்கிற பொழுது அந்த ஹோட்டலிலே போய் உட்கார்ந்து சாப்பிடாதீர்கள், சாப்பிடக்கூடாது. பார்சலாக எடுத்து கொண்டு போய் ஒரு கோயில் மண்டபத்திலேயோ
அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ கொண்டு போய் சாப்பிடலாம். ஒரு உணவகத்திலே எல்லோரும் பெறுவார்கள், தீட்டு திறக்கர் உள்ளவர்களும் பெறுவார்கள். பொதுவாக ஒரு ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வருகின்றவர், வீட்டுக்கு போயிட்டு வருவரும் ஹோட்டலில் வந்து சாப்பிட போவார். நோயாளியை பார்க்க வைத்தியசாலைக்கு சென்றவரும் ஹோட்டலுக்கு வருவார் சாப்பிட. நோயாளிகளும் வருவார்கள் ஹோட்டலுக்கு, தூய்மை இல்லாதவர்களும் வருவார்கள். எனவே அந்த இடத்திலே இருந்து மாலை போட்ட அந்த தூய்மையை நாம் பழுதாக்கி கொள்ளக்கூடாது. எனவே மாலை போட்ட சாமிகள் எந்த காரணம் கொண்டும் ஒரு ஹோட்டலிலேயே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. பார்சலாக எடுத்து வந்து தனியாக வைத்து உண்டு கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த ஐயப்பருடைய விரத காலங்களிலே விரதங்கள் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.